ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வனவிலங்கு நிதியம் வேர்ல்ட் லைஃப் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க, WWFங்கிறது. ஸோ இதுக்கான அந்த நிதியம் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 இயற்கைக்கான உலக வனவிலங்கு நிதியம் WWF வந்து உருவாக்கப்பட்டது 1961. இது ரொம்ப முக்கியம். 1961 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி 1916 வந்து நம்ம இந்தியாவில் விலங்கியல் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து 1916. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 வந்து விலங்கியல் கணக்கெடுப்பு, 61ங்கிறது WWF வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது ரெண்டும் இந்த 1 6 மட்டும்தான் மாறி இருக்கு. அதனால இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விலங்கினங்கள் ஏதாவது இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, நம்ம நாட்டோட பல்வகையின் பல்வேறு அம்சங்கள் தொடர்புடைய அறிவை மேம்படுத்த இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கணக்கெடுப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன மாதிரியான உயிரினங்களோட பல்வகைத்தன்மை இருக்குது, சூழ்நிலை மண்டலம், அப்புறம் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் ஆகியவற்றை கண்டுபிடிக்கிறது, இருப்பு நிலை கணக்கெடுத்தல் மற்றும் அவற்றின் பட்டியல், அழியும் நிலையில் உள்ள மற்றும் ஓரிட இனங்கள் நிலைமையை அவ்வப்போது கள ஆய்வு செய்தல், இந்திய விலங்குகளின் செந்தரவு புத்தகம், அதாவது ரெட் புக்குன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் இந்திய விலங்குகள் பற்றிய விவரங்களை தயாரித்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட சிற்றினங்களை கொண்டு உயிரியல் ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுதல், அப்புறம் தேசிய விலங்கு சேகரிப்புகளை பராமரிப்பு மேம்பாடு செய்தல். இது எல்லாமே வந்து இந்த விலங்கியல் கணக்கெடுப்போட நோக்கம். ஸோ இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது இந்த 2 இயர்ஸ் மட்டும்.